கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோருக்கான குறைதீர்க்கும் கூட்டத்தில் வீடுகள் நிறைந்த இடத்தில் பாதுகாப்புகள் இன்றி இயங்கும் எரிவாயு குடோனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வழங்க அலுவலர் திருமதி கீதா ராணி முன்னிலை வகித்தார். மேலும் இந்த கூட்டத்தின் போது எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யும் முகவர்கள் செயல்பாடுகளின் குறித்து நுகர்வோர் அமைப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இருசக்கர வாகனங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க வேண்டும். பாரத பிரதமரின் உன்னதமான திட்டங்களின் ஒன்றான வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வசதி படைத்தவர்களுக்கு வழங்கப்படுவதை பறிமுதல் செய்ய வேண்டும். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் தற்போது வணிக நிறுவனங்களில் உள்ள டீ கடைகள், ஹோட்டல்களில் அதன் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனை கண்காணித்து தடுக்க வேண்டும். நுகர்வோருக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 50 முதல் 100 ரூபாய் வரை வசூலிப்பதை தடுக்க வேண்டும். எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படுகிறதா என்று தொழிலாளர் ஆய்வாளர் கண்காணிக்க வேண்டும். கிட்டம்பட்டியில் வீடுகள் நிறைந்த இடத்தில் பாதுகாப்புகள் இன்றி இயங்கும் எரிவாயு குடோனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி அடங்கிய மனுவினை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரலிடம் வழங்கினார். அப்போது பறக்கும் படை வட்டாட்சியர் சின்னசாமி, வட்ட வழங்கல் தனி வட்டாட்சியர்கள் ரமேஷ், லதா மற்றும் நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த மகபூப் பாஷா, லட்சுமிபதி, மனோகர், பிரேமலதா, சசிகலா, மஞ்சு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.